அரண்மனையில் ராஜா மற்றும் அமைச்சர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் திடீரென ராஜா வாழ்வில் எது சுகம் என கேட்க, ஒருவர் நல்ல மனைவி அமைந்தால் அதுவே சுகம் என்றார். மற்றொருவர் நல்ல உணவு உண்பதே சுகம் என்றார். இன்னொருவர் எல்லா செல்வங்களுடன் வாழ்வதே சுகம் என்றார். ஆனால் ஒரு அமைச்சர் மட்டும் அமைதியாக இருப்பதை பார்த்த ராஜா தங்களின் கருத்து என்ன என்று கேட்டார். அதற்கு அவர் காலை கடன் கழிப்பதே சுகம் என்றார். அனைவரும் கேட்டு சிரித்தனர். அதற்கு ராஜா எப்படி என்று கேட்க, உங்களில் ஒருவர் சுகம் என்று சொன்ன உணவை ஒரு அறையில் வைத்து அனைவரும் உள்ளே இருங்கள், காலையில் வந்து திறந்து விடுகிறேன் என்றார். அனைவரும் சரி என்றனர். விதவிதமான உணவை உண்டு நன்றாக உறங்கினர். காலை ஆனதும் அனைவரும் காலை கடனை கழிக்க தயார் நிலையில் இருந்தனர். ஆனால் அமைச்சர் வரவே இல்லை. ராஜா அவசரத்தில் அவரை எதிர்பார்த்தபடி வாசலில் வந்து நின்றார். அமைச்சர் வந்தார், கதவை திறந்தார். ராஜா உட்பட அனைத்து அமைச்சர்களும் அவசர அவசரமாக காலை கடனை கழிக்க சென்றனர். சென்று வந்த ராஜா எது சுகம், இதுவல்லவோ சுகம் என்றார். ஆம் நண்பர்களே, எளிதில் அடையக்கூடிய சுகம் நம்மிடம் நிறைய இருக்கும் போது இதுதான் சுகம் என்று ஒன்றை தீர்மானித்துக் கொண்டு அதை அடைய சுகமில்லாமல் அலைகிறோம்.